அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. பாக்தாத் கர்தினால் சாக்கோ பணி துறப்பு. தனது பதவி காலத்தில் கல்தேய திருஅவையின் ஒன்றிப்பை பாதுகாக்கவும், ஈராக்கியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், ஈராக்கிலும் வெளிநாட்டிலும் தனது இருப்பை பேணவும் கர்தினால் சாக்கோ அவர்கள் அயராது உழைத்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. கல்தேய வழிபாட்டு முறை முதுபெருந்தந்தை கர்தினால் லூயிஸ் ரபேல் சாக்கோ அவர்கள் தனது பணியை துறப்பு செய்துள்ளதாகவும், அவரின் இந்த முடிவை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கடினமான காலங்களிலும் ஏராளமான சவால்களுக்கு மத்தியிலும் கல்தேய கத்தோலிக்க திருஅவையை வழிநடத்தியது குறித்த தனது 13 ஆண்டுகால அர்ப்பணம் நிறைந்த பணிகள் பற்றி மனம் மகிழ்ந்து தான் எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். கர்தினால் சாக்கோ 2 ஆண்டுகளுக்கு முன்பு பதவி விலகுவது குறித்து யோசித்த 75 வயது நிரம்பிய கர்தினால் சாக்கோ அவர்கள் தனது பணி துறப்பு என்பது தன்னிச்சையான முடிவு என்றும் வெளிப்புற அழுத்தம் காரணமாக அல்ல என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் தனது இறுதி ஆண்டுகளை இறைவேண்டல், எழுத்து மற்றும் எளிய பணிகளில் செலவிட விரும்புவதாகவும் அந்த கடிதத்தில் தனது விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தியுள்ளார். கர்தினால் சாக்கோ தனக்கு பின் இந்த பணிக்கு பொறுப்பேற்கவிருக்கும் தனது வாரிசுக்கு உறுதியான இறையியல் அறிவு, துணிவு, ஞானம் மற்றும் புதுப்பித்தல் மற்றும் உரையாடலுக்கான அர்ப்பணிப்பு இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கர்தினால் சாக்கோ குறிப்பாக தனது உயிலின் விவரங்களை பகிர்ந்து கொண்டுள்ள கர்தினால் சாக்கோ அவர்கள் 52 ஆண்டுகால தனது அருள்பணியாளர் சேவையில் தான் சேமித்ததையும், மொசூலில் உள்ள தனது குடும்ப வீட்டை விட்டதையும் உள்ளடக்கிய தனது சாதாரண சொத்துக்களை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக தனது உண்மையான செல்வம் என்பது பணியின் மீதான தனது அர்ப்பணிப்பிலும் தான் எழுதிய பல நூல்கள் மற்றும் கட்டுரைகளிலும்தான் அடங்கியுள்ளது என்பதை வலியுறுத்தி கூறியுள்ளார். கர்தினால் சாக்கோ தனது பதவி காலத்தில் கல்தேய திருஅவையின் ஒன்றிப்பை பாதுகாக்கவும், ஈராக்கியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், ஈராக்கிலும் வெளிநாட்டிலும் தனது இருப்பை பேணவும் கர்தினால் சாக்கோ அவர்கள் அயராது உழைத்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த சவாலான காலங்களில் கர்தினால் சாக்கோ அவர்களின் அடிச்சுவட்டில் கல்தேய சமூகத்தை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய அவருக்கு அடுத்து வருபவரை தேர்ந்தெடுக்கும் பணிகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளன. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.